கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல. அன்று வந்த அலையையும் சாதாரணமாகவே நினைத்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 2004ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸின் மறுதினத்தை அவ்வளவு எளிதில் தமிழக நெய்தல் கொடிகளால் மறக்க இயலாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை எழுப்பிய ஆழிப்பேரலை நெய்தல் நிலத்தில் துயர ரேகைகளை பரவவிட்டது. இப்போது வரை அந்த பாதிப்பில் உழன்று கொண்டிருக்கின்றனர் அம்மக்கள். இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளில் சுனாமியும் ஒன்று. 2004ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதியில் அதிகாலை வேளையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவிற்கு பதிவானது. சுமார் 14 நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன. இன்று வரை டிசம்பர் 26ஆம் தேதி மறக்க முடியாத நாளாக அனைவரின் உள்ளத்திலும் உள்ளது. கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல. அன்று வந்த அலையையும் சாதாரணமாகவே நினைத்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கப் போகும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக அன்று வந்த சுனாமி அலைகள் சுமார் 30 மீட்டர், அதாவது 100 அடி உயரத்துக்கு எழுந்தன. சுனாமியில் அதிகம் பாதிக்கப்பட்டது சென்னைதான். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அன்று கடற்கரையில் நடைபயிற்சிக்கு சென்றவர்கள், தூங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள், கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள் என நூற்றுக்கணக்கான மக்களை அள்ளிச் சென்றது சுனாமி. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி மாவட்டங்கள், இதேபோல் கடலூர், பாண்டிச்சேரி என சென்னை முதல் குமரி வரை கடலோரத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சூறையாடி சென்றது. தமிழகத்தில் மட்டும் 10,000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். நாகப்பட்டினத்தில் மட்டும் 6,000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். சென்னையில் 206 பேரும், கடலூரில் 610 பேரும் உயிரிழந்தனர். மேலும் கோடிக்கணக்கான பொருட்கள், இயற்கை வளங்கள், மரங்கள், கால்நடைகள் என பெரும் இழப்பை கண்டது தமிழகம். பலர் வீடுகளையும் உறவினர்களையும் வளர்ப்பு பிராணிகளையும் இழந்து தவித்தனர். பாதிப்பின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரவே பல மாதங்கள் ஆயின. இந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 16 நாடுகளில் ஒட்டுமொத்தமாக சுமார் 2,29,866 பேர் உயிரிழந்தனர். மேலும் 1,25,000 பேருக்கு மேல் காயமடைந்தனர். 43,786 பேர் காணாமல் போயினர். மேலும் 17 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்கள் வாழ்விடத்தை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான இந்தோனேஷியாவில் மட்டும் 1,67,736 பேர் உயிரிழந்துள்ளனர். 37,063 பேர் காணாமல் போயினர். மேலும் இலங்கை, தாய்லாந்து, சோமாலியா, மியான்மர் போன்ற நாடுகளில் 1000த்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் 35,322 பேர் இறந்துள்ளனர். நேரடியாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்த பிற நாட்டு குடிமகன்களில் ஸ்வீடன் நாட்டு மக்கள் 554 பேரும், ஜெர்மனி நாடு மக்கள் 539 பேரும் இறந்தனர். அதேபோல் பின்லாந்து, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரியா, நார்வே, டென்மார்க், இத்தாலி என பல நாட்டு மக்களும் இந்த பாதிப்பில் சிக்கி இறந்தது மிகவும் சோகமான விஷயம். பல்வேறு மீனவர்கள் சுனாமியில் சிக்கி உயிரிழந்ததால் அவர்களையே நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்று வரை அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து வருகின்றன. மக்கள் மனதில் வடு இன்னும் மறையவில்லை. சுனாமியின் பாதிப்பை நினைக்கும் போதெல்லாம் ஒருவித பதற்றத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றன நினைவுகள்.